நீங்க இந்த பைல்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆசனவாய் முகப்பு கிட்ட இருக்கிற ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பைல்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வயிற்றுல போய் செரிமானம் ஆகி சிறுகுடல் பெருகுடல் வழியா வந்து பெருகுடல்ல மோஷனா ஃபார்ம் ஆகி நமக்கு வெளியே மலம் கிடைக்கிறதுக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த என்டையர் டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ல லாஸ்டா அந்த மோஷன் வந்து எங்க தங்கி நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருகுடலுடைய கடைசி பகுதி, அதாவது மலக்குடல் சொல்லுவோம், அங்கதான் தங்கி நிற்கும். நம்ம தினமும் மலம் கழிக்க செல்லும் பொழுது அந்த ஆசனவாய் பகுதியில் ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அது நடக்கிறதுனாலதான் நம்மளோட நார்மலா டெய்லி அந்த மோஷன் பாஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி மோஷனும் நம்மளால கண்ட்ரோல் வச்சுக்கிடுது. அங்க என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இதுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மோஷன் போறதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கிற ஒரு வால்வ் மெக்கானிசம். ஸோ இது இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம நடக்கும் போதோ இல்லை ஈவன் தூங்கிட்டு இருக்கும் போதோ கூட நம்மளுடைய ஆடையில மோஷன் பட்டலாம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த ஸ்பிங்டர் அப்படின்ற ஒரு முக்கியமான மெக்கானிசம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பிங்டர் பேசிக்கா பாத்தீங்கன்னா 2ஆ பிரிப்போம், இன்டர்னல் ஸ்பிங்டர், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர். இன்டர்னல் ஸ்பிங்டர்ன்றது அந்த ஆசனவாயி ஒட்டியே இருக்கிறது. எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் வெளிப்புறமா இருக்கிறது. ஸோ இந்த இன்டர்னல் ஸ்பிங்டர் இன்வாலன்டரின்னு சொல்லுவோம், அதாவது அது நம்ம கான்சியஸா கண்ட்ரோல் இருக்க வச்சிருக்க அவசியம் கிடையாது, அது தன்னிச்சையா இயங்கிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் பாத்தீங்கன்னா வாலண்டரி, அதை நம்ம நினைச்சா சுருக்கலாம் விரிவடைக்கலாம். ஸோ இந்த ஸ்பிங்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆசனவாய் முகப்புல நம்ம மோஷன் போறதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான ஒன்று. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா ஆனல் கிளான்ஸ் சொல்லுவோம். இந்த ஆனல் கிளான்ஸ் நம்ம ஃபிஸ்டுலா வீடியோல அதை பத்தி தெளிவா பார்த்திருப்போம். இது எதுக்காக இருக்கு அப்படின்னா மோஷன் போகும்போது ஒரு ரஃப்னஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படும், அந்த உராயும் தன்மையால ரத்தப்போக்கெல்லாம் ஏற்படும். இதை அவாய்ட் பண்றதுக்காக இயற்கையாவே அந்த ஆசனவாய் முகப்புல ஒரு 16ல இருந்து 25 சுரபிகள் இருக்கு. இந்த சுரபிகள் என்ன பண்ணும், ஒரு மியூக்கஸ் செக்ரேஷனை கொடுத்து ஒரு பசுப்பு தன்மை ஏற்படுத்துது. இந்த பசுப்பு தன்மை ஏற்படுத்தினால மோஷன் வந்து ஈஸியா கிளைட் ஆகி வெளியே போயிடுது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் அதுதான் நம்ம பைல்ஸோட ரிலேட் ஆனது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனல் குஷன்ஸ் சொல்லுவோம். இது ஆனல் குஷன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரத்த நாணங்கள், அந்த ரத்த நாணங்கள் சுத்தி கொஞ்சம் ஃபைப்ரஸ் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் சொல்லுவோம். ஸோ இது 3ம் சேர்ந்தது தான் ஆனல் குஷன்ஸ். இது நார்மலா என்னென்ன பொசிஷன் இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ ஆசனவாய் முகப்பு ஒரு ரவுண்டா வரைஞ்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த கிளாக் பொசிஷன் தரும். ஸோ 3, 7, 11 இந்த 3 பொசிஷன்ல தான் மெயினா அந்த ஆனல் குஷன்ஸ் இருக்கு. இதுக்கு 2 மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கான்டினன்ஸ் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா குஷனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆனல் குஷன்ஸ். ஸோ கான்டினன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த ஆனல் ஸ்பிங்டர்ஸ் வந்து அந்த மலம்பை நம்மளுடைய கண்ட்ரோல் எல்லாம் வெளியே போகாம இருக்க அவாய்ட் பண்ணுதோ அதே போல கொஞ்சம் இந்த கேஸ் எல்லாம் போகாம இருக்கிறத அவாய்ட் பண்றது மெயின் வேலை பார்த்தீங்கன்னா இந்த குஷன்ஸ் தான் செய்யுது.